அடையாவிட்டால் நான் உயிர் தரிப்பது சந்தேகமே என்று கண்ணீர் மல்கச் சொன்னான். நண்பனுடைய இயக்கத்தைக் கண்ட தச்சன், பயப்படாதே நண்பா. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் ஏதாவது உபாயம் செய்கிறேன் என்று தைரியம் கூறினான். அதைக் கேட்டு நெசவாளியும் தைரியம் கொண்டவனாய் எழுந்து சென்றான். மறுநாள் தச்சன் கருடன் போலச் செய்த பொம்மை ஒன்றைக் கொணர்ந்து தன் நண்பனிடம் கொடுத்தான். அது பார்வைக்கு உண்மையான கருடன் போலவே வர்ணம் தீட்டப் பெற்றிருந்தது. அதில் விஷ்ணு ஏறி உட்காருவது போல் அமர்ந்து கொண்டு ஒரு விசையை முடுக்கினால் அது ஆகாயத்தில் பறந்து செல்லும். இஷ்டமானபடி அதன் மீது ஏறி பிரயாணம் செய்யலாம். நினைக்கும் இடத்தில் கீழே இறங்கவும் அதில் விசைகள் வைக்கப்பட்டிருந்தன. நண்பா, எல்லோரும் தூங்கிய பிறகு இன்றிரவே நீ விஷ்ணுவைப் போல வேஷம் தரித்துக் கொண்டு இந்தக் கருடன் மீது ஏறி பறந்து செல். நான் எல்லா விவரங்களையும் விசாரித்து வந்துள்ளேன். அரண்மனை மேல் மாடத்தில் அரசகுமாரி மட்டும் படுத்திருப்பாளு. இவ்விதம் தச்சன் அவனுக்கு வழி சொல்லிக் கொடுத்து விட்டுச் சென்றான். பகல் பொழுது கழிந்து இரவு எப்போது வரும் என்று தவித்தான் நெசவாளி. சூரியன் அஸ்தமித்ததும் குளித்து தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டான். நண்பன் தெரிவித்த பிரகாரமே கருடன் மீது ஏறி ஆகாயத்திலே கிளம்பினான். அரண்மனை மேன்மாடத்தில் அரசகுமாரி மட்டும் தனியாக படுத்துக் கொண்டிருந்தாள். சந்திரன் பால் போலக் காய்ந்தது. அந்த நிலவிலே அவள் தூக்கம் பிடிக்காமல் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது கருட வாகனத்தின் மீது அமர்ந்தவராய் மகாவிஷ்ணு அரண்மனை மேல் மாடத்தில் இறங்குவது போல அவளுக்குத் தோன்றியது. அவ்விதம் வந்து இறங்கியவன் வேஷம் போட்ட நெசவாளிதான். அவனை மகாவிஷ்ணுவென்றே நம்பிவிட்ட அரசகுமாரி ஓடிச் சென்று வணங்கினாள். எம்பெருமானே, தங்கள் தரிசனத்தால் பாக்கியம் பெற்றேன் என்று பிரார்த்தித்தாள். நெசவாளியும் மதுரமான இனிய குரலில், பெண்ணே, உன் பொருட்டுதான் நாம் பூலோகத்துக்கு வந்தோம் என்று கம்பீரமாக பதில் அளித்தான். இதைக் கேட்டு அரசகுமாரி மிகவும் மயங்கிப் போய்விட்டாள். நெசவாளி மறுபடியும் அவளை பார்த்து, முற்பிறப்பில் நீ நம் தேவி. ஒரு சாபத்தால் பூமியில் பெண்ணாய்ப் பிறந்தாய். எதுகாரும் நாமே உன்னைக் காப்பாற்றினோம். இப்போது உன்னை காந்தர்வ முறையில் விவாகம் செய்து கொள்ள வந்தோம் என்றான். அரசகுமாரி அவன் வார்த்தைகளை உண்மையென்றே